இந்த 5 ராசி நேயர்கள் மேற்கொண்ட ரிஷபம், கடகம், துலாம், மகரம், விருச்சிகம். ஏன் சார் விருச்சிகத்தை வந்துட்டு லாஸ்டா கொண்டு வந்தீங்க அப்படின்னா, அவர் 5வது இடத்துல இருக்காரு. ஏன்னா குரு பகவான் தான் 9ஆம் இடத்துக்கு வரப்போறார். சனீஸ்வரர் போனா 5ஆம் இடத்துக்கு போறார். மீதி அந்த 4 ராசி நேயர்களுக்கும் ரொம்ப சிறப்பான இடம். பொதுவாக 5 இடங்களும் சிறப்பான ராசிகள் தான். 1 2 3 சொல்லிட்டு இந்த 5 ராசி நேயர்களுக்கும் திருமண காலகட்டத்தில் இருந்து திருமணம் ஆகாமல் இருந்தவங்களுக்கு 2026ஆம் ஆண்டு திருமணம் நடக்கும். கன்ஃபார்ம். திருமணம் முன்னாடியே ஆயிடுச்சு சார். இந்த மகர ராசினர்கள்லாம் திருமணத்தை பண்ணிவிட்டு ரொம்ப பேர் டைவர்ஸ் ஆகிட்டாங்க. ரொம்ப பேருக்கு குழந்தை இல்லை. கடகராசினியர்கள் நிறைய பேர் திருமணத்தை செஞ்சு டைவர்ஸ் பண்ணிட்டாங்க. நிறைய பேருக்கு குழந்தை இல்லை. இந்த 2 பேரும் 7 சனிலையும் அட்டம சனிலையும் சிக்கி தவித்தவர்கள். அப்ப 2026ஆம் ஆண்டு திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணமாகும், திருமணம் ஆகி குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை வாய்ப்பு இருக்கும், படிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு வேலை கிடைச்சிடும், கடன் தொல்லையில் இருக்கக்கூடியவங்களுக்கு கடன் நிவர்த்தியாகும். எந்த மார்க்கத்தில் வேணாலும் எடுத்துக்கலாம். வழக்கில் இருக்கு சார் அப்படின்னா வழக்கு தீர்ந்துடும். 6ஆம் இடத்துக்கு கன்னிராசினியர்களுக்கு 6ஆம் இடத்துக்கு வர வழக்கு தீர்த்து வச்சுடுவார். எனக்கு அரசு பணி தான் சார் வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு ஜனனகால ஜாதகத்தில் அரசாங்க வேலை என்பது ஒன்று இருக்குமானால் நிச்சயமாக உங்களுக்கு அரசாங்க வேலை கிடைக்கும். அதுக்கான வயதும் அதுக்கான தசாபத்தியும் சாதகமாக இருந்தால். இன்னைக்கு அரசியல் இன்னைக்கு ஒரு பெரிய முக்கியமான பொறுப்பாக இருக்கிறது. அரசியல் தேடல் நிறைய பேருக்கு இருக்கிறது. இதில் அரசாங்கத்தை, அதாவது அரசியலில் இருக்கிற நண்பர்கள் ஒரு எதிர்பாராத வெற்றி யோகத்தை அவர்கள் அடைவார்கள் என்பது சந்தேகத்துக்கு இல்லை. ஏனென்றால் ரிஷபராசி நேயர்களுக்கு 11ஆம் இடத்துக்கு வரார். கடகராசி நேயர்களுக்கு அஷ்டம சனியாக முடிந்து நிவர்த்தி கிடைக்க போறார். துலாம் ராசி நேயர்களுக்கு 6ஆம் இடமாக வருகிறார். விருச்சிக ராசி நேயர்களுக்கு 5ஆம் இடம், மகர ராசி நேயர்களுக்கு 7ஆம் இடம், அதாவது 7.5 சனி நிறைவு பெற்று 3ஆம் இடத்துக்கு வரார். வெற்றி ஸ்தானத்துக்கு வரார். அப்போ எதிரி, நோய், கடன், விபத்து, வழக்கு, திருமணம், குழந்தையின்மை, கடன், வேலை, இது யாருக்கெல்லாம் தடையாக இருக்கிறதோ அத்தனை பேருக்கும் சனீஸ்வர பகவான் நன்மைகள் இருக்கும். அடுத்து ஜூன் மாசம் 26ஆம் தேதி குரு பகவான் பயிற்சியாகிறார். அவரும் இந்த 6 பேருக்குமே சப்போர்ட்டான இடத்துக்கு வரார். ரிஷபராசினியர்களுக்கு 4ஆம் இடத்துக்கு வருகிறார் என்றால் அது உயர்ந்த இடம். 4ஆம் இடம் என்பது கல்வி, வாகனம், சுகம், பட்டம், பதவி, தாய், இன்பம், இப்படி நிறைய சொல்ற இடத்துக்கு தான் ரிஷபராசினியர்களுக்கு வரார். கடகராசினியருக்கு ஜென்மத்துக்கு வந்தாலும் 5, 7, 9ஆம் இடத்தை பார்ப்பார். அவர் அஷ்டம சனி முடிந்தது என்றால் கடன் நிவர்த்தி, நோய் நிவர்த்தி, எதிரி நிவர்த்தி, எவ்வளவு தடைகள் இருந்ததோ அனைத்தையும் நிவர்த்தி செய்து விடுவார். ஏன்னா கடகராசியில் அஷ்டம சனி சாக்கத்தில் தாக்கப்பட்டு உலகமே திரும்பி பார்க்கப்பட்டது யாருன்னா தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்களை தான் அதிகமாக தாக்கியது என்று நான் கூறுவேன். எல்லா மனிதர்களுக்கும் நடந்திருக்கும் என்றாலும் அது அவ்வளவு வெளியே தெரியாது. அவர் பொது மனிதராக ஆகிவிட்டதனால், அரசியல் துறையில் முன்னோக்கி வருவதனால எல்லோருக்கும் இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கிறவர் அவர் தான். பேப்பர், நியூஸ், டிவி, யூடியூப் சேனல் எல்லா இடங்களிலுமே ஒரு காலத்தில் எம்ஜிஆர் வச்சு பேசிட்டு இருந்தாங்க, இப்ப விஜய் வச்சு பேசிட்டு இருக்காங்க. அவருக்கு அஷ்டம சனி என்ன செய்தது என்று எல்லாருமே தெரியும். பாமரர்களுக்கு நடந்ததெல்லாம் நான் உதாரணமா சொல்ல முடியாது. நேரடியாக என்னிடம் வந்தவர்களுக்கு நிறைய தாக்கத்துக்கு ஆளாகியிருக்கிறார்கள் கடகராசினியர்கள். அவர்கள் அனைவரும் விடுதலை ஆவார்கள். அதாவது அவரவர் வாங்கி வந்த வரத்திற்கு ஏற்ற மாதிரி ஒரு துன்பம் இருக்கும். அந்த துன்பத்திலிருந்து அவர்கள் விடுதலை ஆகிவிடுவார்கள். ஆகவே கடகராசினியர்களுக்கு சிறப்பான ஒரு இடம். துலாம் ராசினியர்களுக்கு 6ஆம் இடமாக சனி பகவான் வருவார். 6ஆம் இடம் எதிரி, நோய், கடன், விபத்து, வழக்கு அனைத்திலிருந்து விடுதலையாகி எதிர்பாராத செல்வத்தை தந்து எதிர்பாராத விதமாக மிகப்பெரிய வெற்றி தரக்கூடிய இடம் தான் 6ஆம் இடம். விருச்சிகத்துக்கு 5ஆம் இடம். குரு பகவான் 9ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆவார். சனீஸ்வர பகவான் குரு வீட்டில இருந்து குரு பகவான் 9ஆம் இடத்துக்கு இருவரும் சத்தமாக பார்த்துக்குவாங்க. குரு பகவான் சனீஸ்வர பகவான் பார்ப்பார், சனி பகவான் பார்க்க மாட்டார். சனி பகவானை குரு பகவான் பார்ப்பார். குரு வீட்டில் இருப்பதே அவருக்கு உயர்ந்த கிரீடம். அதுல குரு பார்த்தால் எப்படி இருக்கும்? அப்ப விருச்சிக ராசி நேயர்களுக்கும் நான் மேற்கொண்டு சொன்ன அனைத்து நற்காரியங்களும் நிச்சயமாக நடக்கும் என்பது சந்தேகத்துக்கு வேண்டாம்.